சார், பிரதமர் தாலி குறித்து பேசுவது உங்களுக்கு மன கஷ்டம் கொடுத்துருக்குன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் தாலி அகற்றும் போராட்டம்லாம் கட்சிக்காரங்க பண்ணுறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? தவறான ஒரு விஷயம். அது எந்த கட்சி பண்ணாலும் அது ஒரு தவறான விஷயம். மக்களுடைய சென்டிமெண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதாவது மொழி சார்ந்து, உணர்வு சார்ந்து. இங்கே கூட நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் வராரு. பாண்டி பஜாரில் முக்கியமாக சர் பி.டி. தியாகராய நகர், அதாவது டி நகரை நம்ம சர் பி.டி. தியாகராய நகர்னு தான் கூப்பிடுவோம். அதோட ஒரு பெருமையை பற்றி அவர் பேசுவதற்கு விரும்பவில்லை. வேற த பிஜேபி மேனிஃபெஸ்டோ, அதாவது நமக்கு எலெக்ஷனே முடிய போது ஏப்ரல் 14ஆம் தேதி அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவை வெளியிடும் போது அவர்கள் சொல்கிறார், பாபா சாஹேப் அம்பேத்கரின் தினம் இது முக்கியமாக நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை ரிலீஸ் பண்ணுறார். அதில் தமிழகத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்ச்சுரல் சென்டர், ஒரு ட்ரெடிஷ்னல் சென்டரை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நமக்கு தமிழ் உயிர் அப்படின்ட்டு நம்ம சொல்லும்போது, அந்த தமிழுக்கான ஒரு முன்னெடுப்பு வரும்போது அவர் நம்மளை ஆதரிக்கிறாருன்னா கிடையாது. தமிழகத்திற்கான ஒரு விஷயம் வரும்போது நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அவருடைய அமைச்சரகம் மத்தியில் ஒரு ஃபண்டிங் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது கொடுக்குறாங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் ஒரு முதலை கண்ணீர் வடிப்பதனால் நமக்கு சுகம் கிடைத்து விடுமெனா கிடைக்காது. அவர்கள் இன்னும் தமிழகத்தை அன்றொரு காலத்தில் எப்படி பிரிட்டிஷ் நம்மளை ஒரு வளமிக்க நாடாக பார்த்ததோ, பிரிட்டிஷ் எப்படி நம்மளை பார்த்து இங்கிலீஷ் நம்மளை ஆக்கியபை பண்ணாங்களோ, அதே மாதிரி பாஜக தென்னகங்களை, முக்கியமாக தமிழகத்தையும், தெலுங்கானாவையும், ஆந்திராவையும், கேரளத்தையும், அதோடு சார்ந்த லட்சத்தீவையும், முக்கியமாக லட்சத்தீவு நான் ஏன் குறிப்பிட விருப்பப்படுகிறேன் என்றால் அங்கு 100% இஸ்லாமியர்களோட பாப்புலேஷன் தான் இருக்குது. அதே மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய ஆஃபீஸர்ஸ் தான் வேறு மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அங்கே முக்கியமாக ஒரு குளறுபடியை உருவாக்கக்கூடிய ஒரு கவர்னரை அங்கே நியமித்து விட்டு அங்கே அத்தனை பிரச்சனை பண்ணுறார். ஸோ வளம் மிக்க களவாடக்கூடிய ஒரு நாடாக அவர் தமிழகத்தை பார்ப்பார் என்றால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்களுடைய பாசிச சக்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதா உண்மை. தாலி அகற்ற போராட்டம் எந்த கட்சி செய்தாலும் அது நியாயம் கிடையாது. ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டியை போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது. என்னோட வியூ, எங்கள் தமிழக காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸோட வியூ, நாங்கள் எல்லாரும் தாலியை மதிக்கிறோம் இல்லையா? எங்களோட வியூ அது. கண்டிப்பாக மற்றவங்களும் அதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அவங்கக்கிட்ட இன்சிஸ்ட் பண்ண மாட்டோம். அது எங்களுடைய கலாச்சாரம். மாண்புமிகு பாரத பிரதமர் நமது இந்திய கலாச்சாரத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியவர், உலக அரங்கில் நம்மளை பிரதிபலிக்கக்கூடியவர். இப்படி பேசலாமா அப்படின்ட்டு தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்த விஜயதரணி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை காங்கிரஸ் கட்சியில், எனக்கும் தேவையான அங்கீகாரம் வழங்கப்படலை, அதனால தான் எம்எல்ஏவாக இருந்தேன்னா ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. காங்கிரஸ்ல லேடிஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதே அதாவது விஜயதரணி அவர்கள், நான் அகில இந்திய மகளிர் காங்கிரஸில் கிட்டத்தட்ட 12 வருடமாக நான் அகில இந்திய மகளிர் காங்கிரஸோட ஆஃபீஸ் பேரராக இருக்கேன். விஜயதரணி என்னோட கலீக், என்னோட கூட அகில இந்திய மகளிர் காங்கிரஸில் அவங்க இருக்காங்க. எனக்கு முன்னாடி அவங்க 3 தடவை எம்எல்ஏவாயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா கிடைத்தில்லையான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டு நீங்களே அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறமா அவங்க சொல்லலாம் என்னன்னுட்டு. தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவா இருந்த பிறகும் அதுக்கு அடுத்த மூவ் எனக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க. அடுத்த மூவ் என்ன வேணும்? ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை உடனடியாக எம்பி சீட்டு கொடுத்தா கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? அவங்க ஆல்ரெடி ஒரு சிட்டிங் எம்பி இருக்காங்கல்ல. அதாவது அரசியலில் அவரவர்களுக்கு ஆசை இருக்கும், ஆனால் பேராசைப்படக்கூடாது இல்லையா? மற்ற பெண்களும் இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், எங்களுக்கும் வேணும்ல. ஒரே கேட்க நீங்களே சாப்பிடணும்னா நாங்களும் சாப்பிடணும்ல.